வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரி, நான் தான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட அரவணை மைண்டை மாத்துறதுக்காக வந்திருக்கேன். என்னோட அரவணை மைண்டை போக்குறதுக்காக இந்த வீடியோ எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். சரி, என் பேரை சொல்ல மறந்துட்டேன்ல. என் பேரு பிரகாஷ். இப்போதைக்கு நான் ஒரு மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட். சரி, அந்த அரவணைக்கு வருவோமா? இப்ப ஏன் அந்த அரைகுறைன்னு சொல்றோம்னா, நம்மளால ஒரு விஷயம், நம்மளால இல்ல, என்ன மாதிரி இருக்க அந்த அரைகுறை விஷயனால தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. வரும், கொஞ்ச நாள் செய்வோம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம். அது மாதிரிதான் அந்த அரகுறை மைண்டு நம்மளை விட்டு போகவே போகுது. நம்மளால அதை விட்டு வெளியே வரவும் முடியாது. எப்படி சொல்றதுன்னா, சின்ன வயசுல எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்டோட இருந்திருப்போம். ஒரு விஷயம் வரும், செஞ்சிருப்போம். வளர 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 அந்த விஷயத்த வந்து பாதியிலே விட்டுருப்போம். அப்படி இருக்க ஒரு அரகுறை தான் நானும். சரி, இப்ப என்னோட ஸ்டோரிக்கு வருவோம். சின்ன வயசுல நான் கொஞ்சம் படிப்பேன், எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்டோட இருந்தேன். அதுவும் எனக்கு வளர வளர குறைஞ்சிருச்சு. படிக்க முடியும், படிக்கணும்னு தோணும். ஆனா அந்த அரகுறை மைண்டால அந்த மார்க்கும் நம்மளால எடுக்க முடியாது. ஆனா நம்மளால முடிஞ்சு நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்டா மாறலாம், ஆனா மாற மாட்டோம். ஏன்னா அரகுறை படிக்கணும்னு தோணும், ஆனா படிக்க முடியாது. சரி, இந்த அரகுறை கதைக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் பாருங்களேன். சின்ன வயசுல எனக்கு டிரா பண்றதுனா பிடிக்கும். சும்மா இருக்கப்பெல்லாம் நான் வரைஞ்சிட்டே தான் இருப்பேன். அந்த வரைஞ்ச கிளிக்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்றேன், அந்த போட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்றேன். பிடிக்க ஆரம்பிச்சு சும்மா டெய்லி அதை வரைய ஆரம்பிச்சேன். அதுவும் கொஞ்ச நாள் அதையும் விட்டுட்டேன், வரையறதையும் விட்டுட்டேன். படிப்புலயும் வரக்குற, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் வரக்குற. சரி, இதுதான் வரல, நம்மளால கன்சிஸ்டண்டா இருக்க முடியல. சரி, ஸ்போர்ட்ஸ் போவோம், விளையாடுவோம், விளையாண்டோம்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு வாலிபால் ஸ்கூல் டீம்ல சேர்ந்து விளையாண்டு ஜோனல் லெவல்ல போய் விளையாண்டோம். அதான் கடைசியான நான் விளையாண்ட ஜோனல் கேம்ஸ்ல. ஜோனல் விளையாண்டதோட வாலிபாலையும் விட்டேன். இது நம்ம தான் அரகுறையாச்சு. அதையும் தொடர்ந்து நான் ஃபுல்லா பண்ணல. நெக்ஸ்ட் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து மொத்தத்தையும் கெடுத்துச்சு. படிப்பும் முடியல, எதுவுமே முடியல. அப்பதான் அந்த டைம்ல எல்லாரும் வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல அப்பதான் யூடியூப் பீக் போக ஆரம்பிச்சிச்சு. கொரோனா டைம்ல சரி, நம்மளும் யூடியூப்ல வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்து அரகுறை முடிவு பண்ணிட்டு பசங்களோட சேர்ந்து அந்த அரகுறை மைண்ட்லயே வீடியோ எடுத்து ஒரு 2 மாசம் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சேனல் நேம் கீழே போடுறேன், லோக்கல் கலாக்குன்னு. அதுல போய் வீடியோ போட்டு அதுலயே அரகுறை விட்டுட்டோம். நெக்ஸ்ட் கொரோனா முடிஞ்சு 11th பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. பப்ளிக் எக்ஸாம் எழுதாச்சு. பப்ளிக் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தா சரியான ஷாக். என் வாழ்க்கையிலே அவ்வளவு கம்மியா மார்க் எடுத்ததே கிடையாது. எப்படின்னா 600க்கு 305 தான். எனக்கு அப்படியே ரொம்ப மைண்ட் டிப்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலாச்சு கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த இன்னொரு அரகுறை அதான் நான் தான் முடிவு பண்ணி படிக்க இறங்கியாச்சு. 12th ஃபுல்லா படிச்சாச்சு. 12th ஃபுல்லா படிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் படிச்சோம். திரும்ப அந்த பழைய அரகுறை வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறமும் படிக்கல மீன்ஸ் ஒழுங்கா படிக்கல. அந்த பயத்தோடய 12th எக்ஸாமும் எழுதிட்டேன். ஆனா டோட்டல்ல கொஞ்சம் கூட 11th விட 12th ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணனால 100 மார்க் அப்ராக்சிமேட்டா 110 மார்க் கூட 110 மார்க் கூட எடுக்க முடிஞ்சது. அப்பயும் நான் அப்ரிசியேஷன்ல வாங்குறேன், டிப்ரிசியேஷன் தான் வாங்கினேன். எல்லாரும் புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால படிக்க முடியுது, படிக்க முடிஞ்சும் நீ இவ்வளவுதான் மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் இப்படி அறகுறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சு. காலேஜ்ல என்ன குரூப் எடுக்கிறதுன்னு தெரியாம மைக்ரோபயாலஜி குரூப் எடுத்து அறகுறையா படிச்சு அதுலயும் அறகுறையா ஒரு 17% வெளியே வந்தாச்சு. வேலைக்கு தள்ளி போறதுக்காக எம்எஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறகுறை முடிவு பண்ணிட்டு இப்ப கோயம்புத்தூர்ல வந்து உட்கார்ந்து இருக்கு. அந்த அறகுறை தான் இந்த அறகுறை. சரி, இங்க வந்துதான் அறகுறையா இருக்க கூடாது, இனிமேட்னாச்சு கொஞ்சம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை இனிமேட்னாச்சு கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் தலைவர் கிறிஸ்தனிக்ஸ் உள்ள வந்தா. அப்படி கிறிஸ்தனிக்ஸ் ஒரு மாசம் நினைக்கிறேன், 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருப்பாரு. அந்த பாட்காஸ்ட் என் வீட்டுல வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு தான் ஒண்ணுமே வரலையே, எல்லாத்துலயும் அறகுறையா இருக்கமே, இப்ப நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். அந்த அரகுறை மைண்ட் செட்டை குறைக்கிறதுக்காண்டி இப்ப வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டேன். வீடியோ போறது மட்டும் என் வேலை கிடையாது. நான் வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி இங்க படிக்கிறேன் கோயம்புத்தூர்ல. படிச்சுக்கிட்டே நம்ம அரகுறை மைண்ட் செட்டை குறைக்கிறதுக்காக
அந்த அறகுறையா இருந்து அது வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கூட உண்டு பண்ணலாம். ஒரு வேலையை கூட நம்மளால முழுசா போக முடியாது, அதையும் நம்மளால ஒழுங்கா செய்ய முடியாது, அந்த நிலைமை கொண்டோம்னா போச்சு. அதனால அந்த அறகுறை மைண்ட் செட்டை குறைக்கலாம் அப்படின்ற ஐடியால இப்போ முதல் வீடியோ பேசியிருக்கேன். இதை அப்லோட் பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்டு பார்ப்போம். இனிமேட்டு டெய்லியோ வாரத்துக்கு ஒருக்கையோ 3 தடவையோ, ஆனா கண்டிப்பா அந்த அறகுறை மைண்ட் செட்டை ஒழிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறோம். இந்த மாதிரி இருக்க அறகுறையா யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவையும் அறகுறையா தான் பார்ப்பீங்க. எப்படியோ அறகுறையை பார்த்தாலும் சரி, அந்த அறகுறை மைண்ட குறைச்சுக்கிறதுக்கு நீங்களா ஒரு ஸ்டெப் எடுங்க. இப்ப நான் முதல் ஸ்டெப் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வர்றத பிடிச்சத கண்டினியூஸா பண்ணி அந்த அறகுறை மைண்ட் செட்டை மாத்தி வாழ்க்கையில அந்த அறகுறை மைண்ட் செட் போனாதான் கொஞ்சமாச்சு நிம்மதியா ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். எல்லாரும் சேர்ந்து அந்த அறகுறை மைண்ட் செட்டை மாத்துவோம். ஸ்டே டியூன். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.